ஹாய், விடியற்காலை யூடியூப் சேனலிலிருந்து யுவன் ஸ்ரீ. 2024 நடைபெறவிருக்கிற குரு பெயர்ச்சி கன்னி ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். குரு மே மாதம் 1ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடமான ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. மே மாதம் 1ஆம் தேதி, சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை மதியம் 2:29 திருவோணம் நட்சத்திரத்தில் குரு ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ரிஷபராசி உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம், அதாவது பாக்கியஸ்தானத்துக்கு குரு வராரு. அது ஒரு நல்ல விஷயந்தான். கன்னி ராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானத்துக்கு வர குரு அங்கேருந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக உங்கள் ராசியையே பார்க்குறாரு, அதாவது கன்னி ராசியே பார்க்குறாரு. அதுவும் உங்களுக்கு நல்லது தான். அடுத்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக குரு பகவான் 9ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்தை பார்க்குறாரு. சகோதர ஸ்தானமும் அதுதான், இளைய சகோதர ஸ்தானம். அடுத்து தன்னுடைய 9ஆம் பார்வையாக மகர ராசியை பார்க்குறாரு. மகர ராசி உங்களுக்கு 5ஆம் வீடு. 5ஆம் வீடு அப்படிங்கிறது குழந்தைகள் மேல் படிப்பு, இதெல்லாம் 5ஆம் வீட்டை வச்சு தான் சொல்லுவோம். அதையும் குரு பார்க்கறது நல்லது தான். பூர்வீக சொத்து, அதுவும் அதை வச்சு தான் சொல்லுவோம். இதெல்லாம் குரு பார்க்கறதுனால உங்களுக்கு நன்மை ஏற்படும். அதாவது 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வையால் குரு பார்க்குற இடங்கள் எல்லாம் மேன்மை அடையும். பொதுவாக குரு பார்க்கும் இடம் வளர்ச்சி அடையும். ஸோ இந்த இடங்கள் எல்லாம் உங்களுக்கு வளர்ச்சி அடைய போகுது. இதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி எல்லாம் இதில் சொல்லக்கூடிய பலன்கள் ஒரு 20% தான் உங்களுக்கு நடக்கும். 20லேருந்து 30% தான் நடக்கும். அதுக்கு மேலே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. காரணம் என்னென்னா, இது கோச்சார ரீதியாக சொல்கிற பலன்கள். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் லக்னத்தின் அடிப்படையில் தான் நடக்கும். உங்களோட ராசி கட்டத்தில் பிறப்பு ஜாதகம் இருக்கு இல்லையா, அந்த ஜாதக கட்டத்தில் லக்னம் எதுன்னு பாருங்கள். லா அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த லக்னம் எதுன்னு பார்த்து இப்போ உங்களுக்கு எந்த தசா புத்தி நடக்குதுங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளும் தீமைகளும் எல்லாம் இருக்கும். குரு பெயர்ச்சியில் அப்படி இருக்கோன்னாங்க, ஆஹா ஓஹோ அவ்வாக்கு மணலை கயிறாக திருப்பீங்க, வானத்தை வில்லா வளைப்பீங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் ஒன்றுமே நடக்கலை அப்படின்லாம் வருத்தப்படுவீங்க. அதனால் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஜோஷியரை போய் பார்த்து உங்களுக்கு இப்போ எந்த தசா புத்தி நடக்குதுங்கிறத பாருங்கள். அதற்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கான பலன்கள் நடக்கும். அதனால் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குதுன்னு தெரிஞ்சுங்க. நல்ல தசா புத்தி நடந்ததுன்னா சந்தோஷமாக இருங்க. அவயோகிகளோட தசா புத்தி நடந்ததுன்னா குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு உறுதுணையை தரும், தன்னம்பிக்கையை தரும். வாங்க, கன்னி ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை இந்த குரு பெயர்ச்சி கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். கன்னி ராசிக்காரர்களுக்கு 2024 நடைபெறவிருக்கும் குரு பெயர்ச்சி ஒரு 70% நன்மையை தரக்கூடிய பயிற்சியாக தான் இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான ரிஷப ராசிக்கு குரு பெயர்ச்சி ஆகிறாரு. ரிஷபராசி சுக்கிரனோட வீடு, அதுவே ஒரு நல்ல விஷயம்தான். இன்னொன்று, அது 9ஆம் வீடு, பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானத்தில் வர குரு உங்களுக்கு பாக்கியத்தை தருவார், நன்மையை தருவார். இதுவரை அப்பா கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். அப்பாவால் உங்களுக்கு மேன்மை ஏற்படும். அப்பாவால் உங்களுக்கு சந்தோஷங்கள் அதிகரிக்கும். ஸோ பொதுவாகவே உங்களுக்கு பாக்கியம் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில். அது ஒரு நன்மை தான். 9ஆம் வீட்டில் இருக்கிற குரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக உங்கள் ராசியே பார்க்குறார், அதாவது கன்னி ராசியே பார்க்குறார். குரு கன்னி ராசியை பார்க்கறதுனால என்ன ஒரு நன்மை அப்படின்னா, 1ஆம் வீடு. 1ஆம் வீடு தான் நீங்கள், அதாவது உங்கள் ராசி தான் நீங்கள் எப்படி செயல்படுவீங்க, இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறது அந்த 1ஆம் வீடு தான், உங்கள் ராசி தான். அதை குரு பார்க்கறது ரொம்ப நல்லது.
ஏன்னா இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த மன வருத்தங்கள், மன கஷ்டங்கள், கருத்து வேறுபாடுகள் பிறர்கிட்ட ஏற்பட்டிருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கும். சிலருக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்திருக்கும் வேலையில் இல்லை குடும்பத்தில், அதெல்லாம் உங்களுக்கு வந்து நீங்கும். ஏன்னா 1ஆம் வீடு நீங்கள் தாங்கிறதுனால நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் மேன்மை அடையணும் அப்படின்னா நீங்கள் நல்லா இருக்கணும்னா அந்த இடத்த குரு பார்க்கறதுனால உங்களை அவர் மேன்மைப்படுத்துவார். இதனால் உங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எதையும் செய்யலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும். அதுவே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய மனதளவில் பலத்தை கொடுக்கும். அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தன்னம்பிக்கை இல்லாதது தான் பிரச்சனையே. உங்களுக்கு தன்னம்பிக்கை இருக்கும் வரும் அப்படிங்கிறது ஒரு பெரிய பலம் இல்லையா? எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் துணிந்து செய்யலாம். சிலர் வந்து வேலையை விட்டுட்டு தொழில் செய்யலான்னு இருப்பாங்க, அதுக்கும் தன்னம்பிக்கை தேவைப்படும். சிலருக்கு வந்து வீடு கட்டலான்னு இருப்பாங்க, அதுக்கு தன்னம்பிக்கை தேவைப்படும். இல்லை இந்த வேலையை செய்யலாமா செய்யக்கூடாதாங்கிறதுக்கு தன்னம்பிக்கை தேவைப்படும். இந்த மாதிரி உங்களோட தன்னம்பிக்கைகள் அதிகரிக்கும். அதே மாதிரி விடாமுயற்சியும் அதிகரிக்கும். எதையுமே செஞ்சிடலாம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கும் இந்த உங்கள் ராசியை குரு பார்க்கறதுனால. இதெல்லாம் விட உங்களோட தோற்றப்பொழிவு நல்லாயிருக்கும். அழகான முகமாயிடுவீங்க. உங்கள் முகத்தில் அழகு ஜொலி ஜொலிக்கும். நீங்கள் போடுற உடை, நீங்கள் நடக்கிற விதம், உங்களை பார்த்தாவே ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கிற மாதிரி இருப்பீங்க. இதுக்கு மேலே தோற்றப்பொழிவு அதிகரிக்கும். ஏன்னா குரு பார்க்கறதுனால, குரு பார்த்தாருனா இதெல்லாம் நடக்கும். இது நாள் வரைக்கும் நீங்கள் அப்படி இல்லாமல் இருந்திருக்கலாம். திடீர்னு இதுக்கு மேலே உங்களை யாருன்னா கேட்கலாம், என்னடா ஆளே மாறிட்டேன், ஜிலி ஜிலின்னு இருக்க, தகதகன்னு இருக்க அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதற்கு பிறகு குரு வந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான விருச்சிகத்தை பார்ப்பார். குரு விருச்சிகத்தை பார்க்கறதுனால, விருச்சிகம்ங்கிறது 3ஆம் வீடு. 3ஆம் வீடுங்கிறது தைரிய வீரிய இளைய சகோதர ஸ்தானம். அதாவது அந்த வீட்டை பார்த்தா உங்களுக்கு வந்து தைரியம் அதிகரிக்கும். உங்கள் ராசியை பார்க்கறதுனாலே உங்களுக்கு தைரியம் வரும். பட் அதுலேயும் 3ஆம் வீட்டை பார்க்கறதுனால, தைரிய வீட்டையே பார்க்கறதுனால இன்னும் தைரியம் அதிகரிக்கும், வீரியம் அதிகரிக்கும். அதாவது வீரியம்னா எதையும் செய்யணும், இதை நம்ம செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கன்னிராசிக்காரர்களுக்கு அதிகரிக்கும். தைரியம், வீரியம், விடாமுயற்சி இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஜாஸ்தியாகும். உங்களோட இளைய சகோதரர்கள், உங்கள் தம்பியோ தங்கச்சியோ இல்லை சின்னண்ணன் சின்ன அக்கா இந்த மாதிரியெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். அவங்களோட சந்தோஷமாக கூடி குழாவக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அவங்கக்கிட்ட மனக்கசப்பு இருந்திருந்ததுன்னா அந்த மனக்கசப்புகள் உங்களுக்கு வந்து நீங்கும். குரு தன்னுடைய 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டை பார்க்குறாரு. அடுத்து 5ஆம் வீடுங்கிறது வந்து பிள்ளைகள் ஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பூர்வ புண்ணியம் அப்படின்னா உங்களோட பூர்வீக ஊர் இருக்கு இல்லையா, அந்த ஊர், பூர்வீக சொத்து, இதெல்லாம் வந்து அந்த வீட்டை வச்சு தான் கணிப்போம். உயர்கல்வியை அந்த வீட்டை வச்சு தான் கணிப்போம். அந்த இடத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து ஏதாவது சொத்து விற்காமல் இருந்ததுன்னா, நீண்ட நாட்களாக பூர்வீக சொத்துக்கள் விற்க முடியாமல் இருந்ததுன்னா அதெல்லாம் இப்போ நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களால் வந்து நல்ல விலையில் விற்க முடியும், எளிதாகவும் விற்க முடியும். சிலருக்கு வந்து சொத்துக்கள் வரும், பாகப்பிரிவினை ஆகி தந்தையோட சொத்துக்கள் வரும். தந்தையால் உங்களுக்கு தந்தையோட சொத்து, தந்தையால் அனுகூலங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். உயர்கல்வி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கூடி வரும். முயற்சி பண்ணுங்கள். உயர்கல்வி வந்து 5ஆம் வீட்டை வச்சு சொல்லுவாங்க. ஸோ உயர்கல்விக்கான வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் வெளிநாடு போய் வேலை செய்யணும், வெளி மாநிலம் போய் வேலை செய்யணும்னு இருந்தீங்கன்னா அதையும் முயற்சி பண்ணுங்கள். அதுவும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும். இது இந்த 1ஆம் இடம், 3ஆம் இடம், 5ஆம் இடம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இடங்கள் தான். இதையெல்லாம் குரு பார்க்கறதுனால இந்த இடமெல்லாம் வந்து மேன்மை அடையும். இது மேன்மை அடைகிறதுனால இந்த வருடம் முழுக்கவே உங்களுக்கு வந்து சந்தோஷம் இருக்கும். வேலையிலிருந்து வந்த கஷ்டங்கள் நீங்கும், வேலையிலிருந்து வந்த மன வருத்தங்கள், மனக்கசப்புகள் இதெல்லாம் வந்து 1ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால இதெல்லாம் நீங்கள் எளிதாக சமாளிப்பீங்க. உங்களோட பேச்சுக்கு உங்கள் அலுவலகத்தில் மரியாதை கொடுப்பாங்க. அதே மாதிரி தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எதையும் ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிற
எண்ணம் உங்களுக்கு தோணும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல ஏற்கனவே ராகு இருக்கிறதுனால கூட்டு தொழிலெல்லாம் வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது குருவால் நடக்கலை, அது ராகுவால் நடக்கிறது. கணவன் மனைவி இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகளும் வரும், அதுவும் ராகுவால் நடக்கிறது தான். எல்லாத்தையுமே சமாளிப்பீங்க. குரு பெயர்ச்சியால் உங்களுக்கு எந்த கெடுதலும் உங்களுக்கு நடக்காது, உங்களுக்கு நன்மைகள் தான் அதிகரிக்கும். 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால நீங்கள் பார்க்குறவங்க கிட்டலாம் உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரலாம், இல்லை மனைவி கிட்ட கருத்து வேறுபாடு வரலாம். அதெல்லாம் வந்து ராகுவால் நடைபெறுறது. ஸோ அது ஒரு கஷ்டமும் குருவால் நன்மையும் இப்படி உங்களுக்கு கலந்து தான் இருக்கும். அடுத்து வந்து அதே மாதிரி சனி வந்து உங்களுக்கு 6ஆம் வீட்டில் இருக்கார், அதனால் சில கஷ்டங்கள் ஏற்படும். இதெல்லாம் வந்து இருக்கும். இது குரு பெயர்ச்சி பற்றி பேசுகிறது அப்படிங்கிறதுனால குருவால் உங்களுக்கு நன்மை தான், குருவால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதனால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். திருமணம் நடக்குமா, குழந்தை பிறக்குமா அப்படின்னெல்லாம் கேட்டிங்கன்னா, இதெல்லாம் வந்து சிலர் சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து குருபலம் வந்துருச்சு அதனால் வந்து திருமணம் நடக்கும் அப்படின்னு. அது அப்படியெல்லாம் இல்லை, வருஷம் வருஷம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா குரு வந்து வருஷம் வருஷம் ஒவ்வொரு கட்டத்தை மாறி மாறி போகும்போது அதெல்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் கல்யாணம் ஆகுமானா ஆகாது. கல்யாணம் எப்போ நடக்கும் அப்படின்னா, உங்கள் ஜாதகத்துப்படி உங்களுக்கு ஏற்படக்கூடிய தசாபுத்தியை பொறுத்து தான் அதில் வந்து 7ஆம் வீடு கனெக்ட் ஆகுதான்னு பார்க்கணும் அந்த தசாபுத்தியில். ஸோ அந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு திருமணம் நடைபெறும். ஸோ உங்களுக்கு இப்போ அதெல்லாம் கனெக்ட் ஆகிற மாதிரியான தசாபுத்தி இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து திருமணம் நடைபெறும். அதனால் இதெல்லாம் சாதாரணமாகவே நடக்கும். நீங்கள் குரு பெயர்ச்சியால் கல்யாணம் நடந்துச்சு, குரு பெயர்ச்சியால் குழந்தை பிறந்துச்சு அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. அது உங்கள் தசாபுத்தியை பொறுத்து தான். ஆக மொத்தத்தில் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு 70-80% நன்மையை தரக்கூடிய பெயர்ச்சியாகவே இருக்கும். சந்தோஷங்கள் அதிகரிக்கும், உங்கள் தோற்றப்பொலிவு ஜொலிஜொலிக்கும். நன்றி, வணக்கம்.